11 தோல்வி சந்தித்த ஒரு பொதுச் செயலாளர் அதிமுக பொதுப்பட எடப்பாடி தான். தாவேகா கூட கூட்டணி போகல எங்க அமைச்சர் சொல்லல. திமுகவுக்கு எதிரி தாவேகா. திமுக கூட பேசி முதலமைச்சர் நான் ஆயிடுவேன். பாண்டிச்சேரி கூட தங்க வச்சாங்க 47 எம்எல்ஏ. திமுக ஆதரவோடு முதலமைச்சர் ஆகணும் எடப்பாடி சொல்றாங்க. இந்த தொகுதியில சக்கரபாணி அவர்களுக்கு கொடுத்தாங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். 2 முறை இருந்துட்டு 2 முறை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இப்ப சிவிஎஸ் அண்ணனே குறை சொல்லிட்டு தவறுதலா பேசினார். இப்ப அவர் எங்க இருக்கிறார் உங்களுக்கே தெரியும். அப்படின்னா அவர் எப்படி எனக்கு வேலையே செய்யல எனக்கு சொத்தை காட்டணும். என்ன தவிர இந்த தொகுதியில கடைசி எம்எல்ஏ அதிமுக அப்படின்னு சொன்னாரு. அதையும் அவரை இதை கேட்டோம். இதையும் மேல இருக்கிற நம்முடைய எடப்பாடி அவர்கள் கண்டிக்கல. இதை எடப்பாடி அவர்கள் கண்டிக்கிறதே இல்லை. ஒரு மாவட்ட செயலர் நியமிச்ச பிறகு கழக பணி ஆட்டணும். முன்னாள் அமைச்சர் எத்தனை முறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவங்க அப்பா இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. அவரு கடுமையா உழைச்சிருக்காரு. நான் பேரவைச் செயலாளர் அவர் இருக்கும்போது நானும் பேரவைச் செயலாளர் ஒன்றிய பேரவைச் செயலாளர் இருந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு கட்சிக்காக உழைச்சிக்கணும். இந்த கட்சி அம்மா சொன்னாங்கல்ல, நமக்கு பின்னால இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கணும், எனக்கு பின்னால 100 ஆண்டு காலம் இருக்கணும் அம்மா சொன்னாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு அவர் இன்னைக்கும் இந்த கட்சி எங்கேயும் இந்த கட்சி இருக்கிற தோழர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அம்மா ஆட்சி வரணும்னு உண்மையா பேசுறவரு. எதிர்கட்சி திமுகவை துணிச்சலா எதிர்கொள்ற ஒரே மாவட்ட செயலாளர் சிவிஎஸ் அண்ணன் தான். எல்லா பொதுக்குழுவிலும் கூட நீ பார்த்திருப்பீங்க, யாரெல்லாம் பேசுவாங்க. ஆனா திமுக எதிர்த்து பேசுறது பல வழக்குகளை நீ சந்திச்சிட்டு இருக்காரு. பல வழக்குகள் அவர் இருக்கு, இருந்தாலும் கவலைப்படல. இந்த மாவட்டத்துல கட்சியை கட்டுக்கோப்பா வச்சு செலவு செய்து கொண்டு போற ஒரே ஒரு நம்முடைய அண்ணா சிவிஎஸ் அண்ணன் தான். ஆகவே அவரு இந்த வெற்றிக்கு அவருடைய தொகுதியும் பார்த்துக்கிட்டாரு. எங்களையும் இந்த தொகுதியில எல்லா ஒன்றிய சில கூட்டி பேசினாரு. எல்லாமே அவர் தான் செஞ்சாரு. இந்த கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாரையும் கூட்டி இந்த கட்சி 100 ஆண்டு காலம் அம்மா சொன்ன சிலப்போ மறுபடியும் இவரை நியமிச்சு இவரை விமர்சித்துட்டு இருக்காரு. ஆகவே எந்தவித அண்ணன் அவர்கள் இந்த கட்சிக்காகவே உழைப்பாரு, இந்த கட்சிக்காக இருப்பார். டிவிக்கே போகலைங்க. எப்படின்னா, அதாவது நமக்கு நிரந்தர எதிரி திமுக தான். திமுக எதிர்த்துதான் அதிமுக ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில நீங்க கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு போறீங்களே, அதை எதிர்த்துதான் அவர் ஆதரவு தெரிவித்தார். நம்ம கழக தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து தோல்வியை தழுவுறோம், எல்லாம் சோர்ந்து போறோம், நம்ம கட்சி ஆட்சியில வந்தாதான் அவனுக்கு ஒரு பெருமையா இருக்கு, கழக தோழர்களுக்கு ஒன்றிய செயலாளரும் துணிச்சலாக செயல்படுவாங்க, அதுக்கான வழியை பார்ப்பன்னு அவர் முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அவர் கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து தோல்வியை தருவது கழகத்தோட சோர்ந்து போயிடுவாருன்னு அவர் முடிவு பண்றாரு. தலைமைதான் காரணமா? என்னுடைய தோல்விக்கு தலைமை எந்த செலவும் பண்ணலைங்க. தலைமை எடப்பாடி அவர்கள் எங்க தொகுதிக்கு எந்த செலவும் கொடுக்கல. அதாவது தேர்தல் தோல்வி விசாரிக்கணும்னா வேட்பாளரை கூப்பிடணும். வேட்பாளரை கூப்பிடல, வாடூர் வேட்பாளரை கூப்பிடல, விழுப்புரம் வேட்பாளர் கூப்பிடல, திண்டிவனம் வேட்பாளர் கூப்பிடல. ஒன்றிய சில பணியாற்ற எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்துட்டு பதவி விட்டு எடுத்துட்டு புதுசா போட்டவங்களுக்கு எப்படி தேர்தல் தோல்வி பத்தி சொல்ல முடியும்? அப்போ ஒரு கண் துடைப்புக்காக நடத்துற பொதுச் செயலாளர் நடத்துற நாடகம். ஒவ்வொரு தரையும் எங்களை கூப்பிடுவார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றத்தை எல்லாத்தையும் கூப்பிடுவார். கூட்டம் டீ கொடுத்து அவர் மட்டும் பேசிட்டு நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா எதையும் பார்க்கல. 11 தோல்வி சந்தித்த ஒரு பொதுச் செயலாளர் அதிமுக பொதுப்பட எடப்பாடி தான். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும். உலகம் இருந்த விஷயம் இன்னைக்கு ஏமாத்துறாங்க. இப்ப சொன்ன மாதிரி தாவேகா கூட கூட்டணி போகல எங்க அமைச்சர் சொல்லல. 47 எம்எல்ஏ என்ன சொன்னாங்க? திமுகவுக்கு எதிரி தாவேகா. நாம திமுக நாமளும் எதிர்க்கிறோம். அது தாவேகா கூட ஒரு சீட்டு குறையுது, நம்ம ஆதரவு தரும்னு சொன்னார். அதனை தவிர இவரு தான் சொன்னாரு திமுக கூட பேசி முதலமைச்சர் நான் ஆயிடுவேன். பாண்டிச்சேரி கூட சதீஷுக்கு தெரியும். பாண்டிச்சேரி கூட தங்க வச்சாங்க 47 எம்எல்ஏ தங்க வச்சு இங்க கையெழுத்து வாங்கி போனார். திமுக ஆதரவோடு முதலமைச்சர் ஆகணும் எடப்பாடி சொல்றாங்க, நாங்க சொல்லல. அதிமுக சொன்ன மாதிரி திமுக தீய சக்தி எதிர்த்து ஆரம்பிச்ச எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதிமுக. அந்த கட்சியை இப்ப திமுக உற வச்சா எப்படி சரியா வரும்? எங்க அமைச்சர் சொன்ன ஸ்டாண்ட் இன்னைக்கு அதான். இன்னைக்கு அதிமுக விட்டு நாங்க யாருமே போல. அவங்களே ஒரு ஆளை போட்டுக்கினாங்க. எல்லாம் அந்த ரிசன் பண்ண போறோம், நினைக்க போனா நாங்கள் ரிசன் பண்ணிட்டோம். சரியில்லாத தலைமைங்க. அது போல மாவட்ட தலைமை சுத்தமுறா சரியில்லை. அவர் என்ன பண்ணுவாரு? திமுகவில் இருந்தார், சாதா உறுப்பினர். அங்க டெண்டர் கொடுக்கலன்னு குள்ளபாலன் ஒரு திமுக பொன்முடியுடைய ஆள்கிட்ட தகராறு பண்ணி வெளியில பாமக வந்தார். பாமக மாவட்ட செயலாளர் போட்டாங்க அவரை. 2004 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டு கேட்டார், கொடுக்கல. டாக்டர் தண்டராஜி கொடுத்துட்டாங்க. உடனே அங்க சீட்டுக்குள்ள தகராறு பண்ணின்னு போட்டீங்கன்னு இங்க வந்தார். சுரேஷ் பாபு கொண்டு சேர்த்து சொல்லியிருப்பார். சேர்த்து இங்க இருந்தார். அப்படி விடுமா இருப்பாரு. அமைச்சருக்கும் பிடிக்காத இருந்தாலும் சரி, விழுப்புரத்துல ஒரு ஆள் இருக்காரு, கேண்டிடேட் கொடுத்தாங்க. 2001 கூட்டணியோட கேண்டிடேட் பாமக நின்று தோக்குறாங்க. 2006 அதிமுக வந்த உடனே எத்தனையோ சீனியர் நம்ம கட்சியில இருந்தாங்க. அதிமுக விழுப்புரத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொடுக்காம பசுபதி கொடுத்தாங்க.
அப்பையும் தோக்குறார். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தார், மாறி மாறி இருப்பார். 2009 அவருக்கு சீட்டு தரலன்னு தான் இங்க வந்தார்.